அல்லாஹ் கேட்குறான். இது வந்து இன்னைக்கு நமக்கும் நடக்கும் முஸ்லீமுக்கு. இது இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு என்ன சொல்கிறோம்? அல்லாஹ் நம்ம கட்சி, அல்லாஹ் நம்ம கட்சி தானே. ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அல்லாஹ் நம்ம சைடு தானே நிற்பான். ஒரு துவான்னு கேட்டால் அல்லாஹ் நம்ம பேச்சு தானே கேட்பான். அப்போ ஏன் உல்டாவாக நடக்குது? எல்லாம் உல்டாவாக ஏன் நடக்குது? அப்போ அல்லாஹ் அதான் கேட்குறான், ஏன்டா உல்டாவாக நடக்குது? இப்போ ரசூலாவுக்கும் சில விஷயங்கள் உல்டாவாக நடந்துச்சு. என்ன உடனே என்ன பண்ணீங்க? இப்போ ரசூலா தோக்கலையா, ரசூலா அடி வாங்கலையா? அதெல்லாம் வந்து அந்த அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு அந்த டிராவலில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன நிகழ்வுகள். நான் சொல்கிறது இது அல்லாஹ் சொல்கிறது வந்து இன அழிப்பு, அட்ரஸ் இல்லாமல் காலி பண்ணுறது, டோட்டலாக டெமாலிஷ் பண்ணுறது, டோட்டலாக அப்படி அந்த அந்த ராஜ்யத்தையே பிடுங்கிக்கிறது. ராஜ்யத்தை பிடுங்கிட்டாங்க ரோம்கிட்ட ரோமர்கள் இருந்து எல்லாம் பிடுங்கிட்டான். பாதி இவங்க எடுத்துக்கிட்டாங்க, பாரசீகர்கள் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் முஸ்லீம்கள் போனாங்க, அவங்க எடுத்துக்கிட்டாங்க, டோட்டல் காலி. அதுக்கப்புறம் அவங்க கையில் போகவே இல்லை ஜெருசலம். இப்போ வரைக்கும் இஸ்லாம் முஸ்லீம்கள் கையில் தான் இருந்துச்சு. அப்போ முஸ்லீம்களை இன்றைக்கி வந்து பாருங்கள், ஒவ்வொரு பகுதியிலையும் இனால் இப்போ நடந்துட்டு இருக்கா இல்லையா? எந்தெந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா இன்றைக்கி சமுதாயத்தின் மேலே எல்லாம் கோபத்தில் இருக்கான், நம்ம பேச்சு கேட்கல, நம்மளுடைய இதுவாக ஏற்கப்படலைன்னு சொல்கிறான். அர்த்தம் அல்லாஹ் தான் சொல்கிறான், உண்மையில் அவன் படைத்த மற்ற மனிதர்களைப் போல் நீங்களும் மனிதர்கள் தான். தான் நாடுபவர்களை அவன் மன்னிக்கிறான், மேலும் தான் நாடுபவர்களை தண்டிக்கிறான். பூமி, வானங்கள் மற்றும் அவற்றில் உள்ள அனைத்து பொருட்களும் அவனுக்கே உரியன, மேலும் அவனிடமே எல்லாரும் செல்ல வேண்டியது இருக்கின்றது. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எல்லாரும் ப்ராடக்ட்ஸ், ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். அது வந்து நீங்கள் வந்து மனித ப்ராடக்ட், இது வந்து மண் ப்ராடக்ட், இது வந்து மெட்டீரியல் ப்ராடக்ட், இது வாட்டர் ப்ராடக்ட், அவ்வளோதான். உங்களுக்கு அந்தந்த ப்ராடக்ட் நம்ம லேபிள் வச்சுருக்கோம்ல. ஹேண்டில் பாரு வீல் ஆயிராது, வீல் ஹேண்டில் பார் ஆயிராது, ஒவ்வொன்றும் அதோட நேமில் இருக்கும், பார்ட் நம்பர் இருக்கும். போனீங்கன்னா கேட்லாக் கொடுப்பாங்க, அதில் எந்த பாட்டுக்கு என்ன பேரோ அதுதான் அதுக்கு பேர். அதை மீறி உங்களுக்கு வந்து வேறு அது நான் இல்லைனா இது ஓடாது, அது ஓட தெரியும், நீங்கள் கிளைம் பண்ணிட்டு போங்க. எக்ஸிலேட்டர் அந்த 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 கேபிள் மட்டும் இல்லைன்னா வண்டி ஓடிடுமா? ஒருத்தன் சொல்லலாம், காற்று இல்லைன்னா வண்டி ஓடிடுமா, பெட்ரோல் இல்லைன்னா வண்டி ஓடிடுமா, காற்று நீங்கள் கிளைம் பண்ணிட்டு போங்க. அல்லாஹ் உங்களை சார்ந்து கிடையாது. அல்லாஹ் அதான் சொல்கிறான், வேதம் அருளப்பட்டவர்களே, தூதர்களின் வருகை தொடர் சிறிது காலம் வரை நின்று போயிருந்த சமயத்தில் எம்முடைய இந்த தூதர் உங்களிடம் வந்துள்ளார், மேலும் இறைநெறியின் தெளிவான அறிவுரைகளை உங்களுக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். கொஞ்ச நாள் நீங்களா வாழுங்கடான்னு விட்டேன், என்ன கதி பண்ணி வச்சிங்க உலகத்தில்? 1400 வருஷம் வழிகாட்டல் கொடுத்தேன், சீரியஸாக எடுத்துக்கல. ஏதோ கொஞ்சமாவது ஓரளவுக்கு நன்மை தீமைக்கான ஒரு இது இருந்துச்சு. இந்த 600 வருஷத்தில் அவுத்து போட்டு ஆடின மாதிரி மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ஆடினதே கிடையாது. இதில் தான் அந்த பாம்பை, அந்த ஓரினச்சேர்க்கை, அந்த குரூப் செக்ஸு, அது இது எல்லா கன்றாவையும் இந்த காலகட்டத்தில் தான் நடந்திருக்கு. அதனால தான் இருண்ட காலகட்டம்னு அவங்க சொல்கிறாங்க. நாகரிகம் இல்லாமல் வாழ்ந்தாங்க, எந்த ஒரு கருத்து சுதந்திரம் இல்லை, அது இல்லை, இதில் எல்லா வேல்யூஸும் ஹியூமன் வேல்யூஸ் வந்து லோவுக்கு போச்சு. மறுபடியும் வந்து அல்லாஹ் வந்து ஒரு